வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கருஞ்சீரகத்தை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றியும், இந்த கருஞ்சீரகத்தில் என்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல கருஞ்சீரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு விசேஷ குணம், ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்காது. என்னென்னா தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட்டோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம உடம்புல கேன்சர் செல்லோட க்ரோத் இருக்கு இல்லையா, அந்த புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வேதிப்பொருளில் அதிக அளவில் இருக்குது. எப்படின்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் எதிர்த்து போராடும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணிடும். கூடவே பார்த்திங்கன்னா, நுரையீரல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சர், கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில்